வணக்கம், இது கொடூர குக்கிங் எபிசோட் 11. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அடை. இந்த சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் வரக்கூடிய வீடியோஸ் பார்க்க முடியும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அது பச்சை மிளகாயில் சிவப்பு மிளகாய், ஒரு ஸ்லைஸ் சீஸ் எடுத்துக்கோங்க, அது போதும். ஆனால் வந்து நாங்கள் 2 ஸ்லைஸ் சீஸ் எடுத்துருக்கோம், எனக்கு கொஞ்சம் சீஸ் பிடிக்குன்றதுனால. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொட்டேட்டோவை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து சீவிட்டு இப்படி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற மீன்ஸ் ஊற வைக்கக்கூடாது, கழுவணும். கழுவிட்டு எடுத்துக்கலாம், ஊற வைக்கலாம் தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கழுவின இந்த ஸ்லைஸ் பண்ண இந்த பொட்டேட்டோவை வந்து எடுத்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. தண்ணியை புழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுட்டு அந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ ஒன்றா பிசைஞ்சுக்கலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிட்டு அடுப்பு மேலே கடாயை இப்படி பிளேஸ் பண்ணுங்க. அடுப்பு நல்லா இருக்கு, கடாய் எவ்வளோ கேவலமா இருக்கு. கடாய் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கேவலமா, இது பேர் கடாயில் பேன் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ கேவலமா இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு தோசை ரொம்ப நல்லா வரும். அதுதான் சீக்ரெட். இப்போ நம்மளுக்கு எல்லாத்தையும் பிசைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம இப்போ பேன்ல எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம போட்டுட்டு அடை மாதிரி தட்ட போறோம். உங்களுக்கு திக்னஸ் கொஞ்சம் தின்னா இருந்ததுன்னா ஈஸியா வந்து வெந்துடும். இல்லாட்டி ரொம்ப நேரம் விடணும். இப்படி கச்ச கச்சன்னு வைக்கிறேன்ட்டு பேன் மேல கை வச்சிடாதீங்க. ஓகே, பி கேர்லெஸ். ஓகே, இப்படி வந்துருச்சு. ஓரத்தில் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். போட்டுட்டு மொறு கிரன்ச்சி ஸ்நாக் இது. வா, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ப்ரௌனாக வந்திருக்கணும். இதில் சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். சீஸ் இல்லாமல் கூட இந்த ஸ்நாக் வந்து பண்ணலாம். ஸோ சீஸ் வந்து கம்பல்சரி போடணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர், எக்ஸ்ட்ரா டேஸ்டி ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சீஸ் இல்லாமலே நல்லா தான் வரும். இப்போ இந்த பின்னாடி எப்படி வந்திருக்கு? ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரணும். பின்னாடி பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே ப்ரௌனாக வந்துச்சுன்னா உங்களுக்கு மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். மொறுமொறு அடை, மொறுமொறு ஸ்நாக், மொறுமொறு என்ன வேணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கிற அவுட்கம். டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம். ஆப்வியஸாக நல்லாயிருக்கும், சீஸ்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லாயிருக்கும். அந்த சீஸ்லாம் வந்து மெல்ட் ஆகி தெரியுதா உங்களுக்கு? சீஸ்லாம் மெல்ட் ஆகியிருக்கு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸும் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில், உங்களோட விருப்பம்தான். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.